திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததால் தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஈனாதிமங்கலம் கிராமத்தில் உள்ள எள்ளிச்சத்திரம் அணையில் ஆபத்தை உணராமல் மக்கள் குவிந்தனர். எள்ளிச்சத்திரம் அணையில் இருந்து நமது விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத் வழங்கிய தகவல்களை கேட்கலாம். கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து கனஅடி பார்த்தீங்கன்னா சாத்தனூர் அணை டேம் நிரம்பியது. அதனால் பார்த்தீங்கன்னா அணையுடைய பாதுகாப்பு கருதி 1,68,000 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் முழுவதுமாக ஃபுல்லாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க, என்ன பார்க்குறீங்க, எங்கே இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். இங்கே இந்த மாதிரி சாத்தனூர் அணையிலேருந்து தண்ணி திறந்து விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கோசம் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தா தண்ணி நிறையா தான் போகுது, அதை பார்க்கறது தான் வந்திருக்கிறோம். நாங்கள் தலானூர், எங்கள் தலானூர் பாதிக்கப்பட்டிருக்குது. நிறையா ஊரெலாம் தண்ணி பூந்துருக்கு. நிறைய யாரும் கொஞ்சம் இது வரலாம் ஸ்டெப் எடுக்கலை. ரோடு பூரா கொஞ்சம் டேமேஜ் ஆகி போய் எதுவும் பண்ணலை இது வரலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த எள்ளிச்சத்திரம் டேமில் மட்டும் இல்லாமல் இந்த எள்ளிச்சத்திரம் டேமை கடக்கும் ஒரு இடமா பார்த்து கருதப்படும் தலவானூர் அணைன்னு ஒரு அணை இருக்குது. ஏற்கனவே முன்னதாக பல முறை அதிமுக காலத்திலையும் திமுக காலத்திலையும் அது இருமுறை அந்த அணை கட்டப்பட்ட நிலையில் அந்த அணையும் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக உடைஞ்சதாகவும் அந்த மக்கள் தெரிவித்திருக்காங்க. இவற்றை நம்ம நேரில் கேட்போம். என்ன எங்கே வந்திருக்கீங்க, என்ன பார்த்துருக்கீங்க நீங்கள்? நாங்கள் ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுது அப்படின்னு பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருக்குது இது? எப்படி இருக்குன்னா இது வரையும் பார்க்காத அளவுக்கு அதிகமாக தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. தண்ணி இருக்குது. ஆமாம். இந்த கொட்டு மழையில் ஏன் இவ்வளோ தூரம் வந்தீங்க நீங்கள்? நாங்கள் ஆக்சுவலி எங்கள் ஊரில் தண்ணி குடிக்க எங்களுக்கு தண்ணி கிடைக்கல. 3 நாளாக கிணறுல தண்ணி இல்லை. என்ன ஊர்? நாங்கள் கண்டம்பாக்கம். எங்கள் மரகதபுரத்தில் அடிக்கிறக்கான இருக்குது. ஸோ அங்கே தண்ணி பிடிச்சிட்டு போகலான்னு வந்தோம். அங்கே அதிகமாக ஆற்றுல தண்ணி போனதுனால டேம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடம் இங்கேருந்த நபர்கள் இரவு நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா மாலை நிறைவு பெற்ற நிலையில் இந்த நேரத்துலையும் நம்மகிட்ட அவங்க பார்த்தாங்க. வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்தாலும் தன்னுடைய கிராமத்துலேயும் தண்ணீர் பற்றாக்குறை கடந்த சில தினங்களாக மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணீர் இல்லாதால இந்த இடத்துல நம்ம பார்க்கணும்னு நினச்சி அவங்க ஆர்வமாக வந்திருக்காங்க. அணைக்கட்டு பார்க்க வந்திருக்கோம். அணைக்கட்டை பார்த்து ஆற்றுலாம் பார்த்துட்டு எங்கள் ஊரில் தண்ணி நல்லா கொஞ்சம் உள்ளே சொன்னாங்க. அதை பார்க்க வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் ஊரில் போய் பார்த்துட்டு தான் என்னன்றது எங்களுக்கு தெரியல. இப்போ அணைக்கட்டை பார்த்துரும், இதே ஊரில் கிராமத்தில் போய் சுற்றி பார்த்துட்டு தான் நைட்டு கிளம்பிடுவோம். அதாவது தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பாதிக்கப்பட்டதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வெள்ள நீர் அதிகமாக தென்பெண்ணை ஆற்றில் அதாவது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான தண்ணீரை அணையிலிருந்து திறக்கப்பட்டதுக்கு காரணமாக இதனுடைய காரணம் என கூறலாம். சத்தியம் செய்திக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கோபிநாத்.